மேற்கு வங்கத்தில் கிராம பஞ்சாயத்தார் உத்தரவு காரணமாக பெண்ணை பலர் பலாத்காரம் செய்த சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் தானாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக் கொண்டுள்ளது. மேற்கு வங்க மாநிலம் பிர்பூம் மாவட்டத்தில் லப்பூர் எனும் பழங்குடியின கிராமம் உள்ளது. இந்த ஊரைச் சேர்ந்த 20 வயது இளம்பெண் வேற்று சமூகத்தைச் சேர்ந்த வாலிபரை காதலித்துள்ளார். இவர்களது காதல் அம்பலமானதால் காதல் ஜோடியை மரத்தில் கட்டி வைக்க ஊர் பஞ்சாயத்தார் உத்தரவிட்டனர். 25,000 ரூபாய் அபராதம் செலுத்தினால் விடுவிப்பதாக பஞ்சாயத்தார் நிபந்தனையும் விதித்தனர். அபராதத்தை செலுத்திய காதலன் விடுவிக்கப்பட அபராதத்தை செலுத்த முடியாத ஏழை பெண்ணை அந்த ஊர் வாலிபர்கள் மொத்தமாக சேர்ந்து கற்பழிக்கும்படி ஊர் தலைவர் உத்தரவிட்டார். அதையடுத்து பொதுமக்கள் முன்னிலையில் மூங்கில் மேடை உருவாக்கப்பட்டு 13 பேர் அந்த இளம்பெண்ணை மொத்தமாக சீரழித்துள்ளனர். நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய இச்சம்பவத்தை தொடர்ந்து கற்பழித்த 13 கயவர்களையும் போலீசார் கைது செய்துள்ளனர். இந்நிலையில் இந்த விவகாரத்தை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சதாசிவம், ரஞ்சன் கோகாய், M.Y. இக்பால் ஆகியோரை கொண்ட பெஞ்ச் வெள்ளியன்று தானே முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக் கொண்டது. இளம்பெண்ணுக்கு நேர்ந்த கொடூரம் தங்களுக்கு மிகுந்த அதிர்ச்சியையும் துன்பத்தையும் அளித்துள்ளதாக கருத்து தெரிவித்துள்ள நீதிபதிகள் பிர்பூம் மாவட்ட நீதிபதியை சம்பவம் நடந்த கிராமத்துக்கு நேரில் சென்று விசாரிக்க உத்தரவிட்டுள்ளனர். உண்மை நிலவரத்தை 1 வாரத்துக்குள் அறிக்கையாக சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் பிர்பூம் மாவட்ட நீதிபதிக்கு சதாசிவம் தலைமையிலான பெஞ்ச் உத்தரவிட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து மேற்கு வங்க அரசு பதில் மனு தாக்கல் செய்யவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.